கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த அருமையான நாளில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை யாக்கோபு 5:15. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆம் தேவச்சனங்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். விசுவாசம் உள்ள ஜெபம். உங்கள் வாழ்க்கையை ஒரு விசை கடந்து பாருங்களேன். எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை கண்ணீரின் பள்ளத்தாக்கு, எத்தனை நிந்தனையின் அழுகையின் பள்ளத்தாக்கு, எத்தனை மரண இருளின் பள்ளத்தாக்கு, எத்தனை வியாதிகள், இது எல்லாவற்றிலையும் எது காப்பாற்றியது? கர்த்தரோடு நீங்கள் பண்ண ஜெபம், உங்கள் விசுவாசம் உள்ள அந்த ஜெபம் தான் காப்பாற்றினது. நீங்கள் ஜெபித்து கூட அநேகருக்கு விடுதலை வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஜெபம் தேவையாக இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கி நம்ம எல்லாரும் இந்த வாரத்தின் முதல் நாளில் இந்த வாரத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? ஒரு விசுவாசம் உள்ள ஜெபம், பரலோகத்தை அசைக்கிற ஒரு ஜெபம். ஒரு அருமையான ஒரு தேவ மனிதர் உண்டு. அந்த தேவ மனிதரை கண்டு ஒரு இளவரசியை பயப்படுவாங்களாம். ஏன்னா அந்த மனுஷன் ஜெபிக்கிற தேவ மனுஷன். ஜான் நாக்ஸ் சொல்கிற தேவ மனிதர். அவர் ஜெபித்தால் அந்த நாட்டினுடைய இளவரசியை பயப்படுவாங்க. ஏன்னா இந்த மனுஷன் சொல்லுவார், எந்த போர் வீரனை கண்டு நான் பயப்பட மாட்டேனா? என்னை சுற்றி நிற்கிற இந்த அத்தனை 400க்கு மேற்பட்ட அந்த போர் வீரனுடைய ஈட்டியை கண்டோ, துப்பாக்கியை கண்டோ, கத்தியை கண்டோ நான் பயப்படுறதில்லை. ஏன் அந்த நபர்கிட்ட கேட்கும் பொழுது அந்த நபர் சொல்கிறாரு, நான் ஏன் மனுஷனுக்கு பயப்படலைன்னா, ஏன்னா நான் கர்த்தருக்கு பயப்படுறேன். ஏன்னா நான் கர்த்தருக்கு பயப்படுறதுனால எந்த மனுஷனுக்கு நான் பயப்பட முடியாது. எந்த மனுஷன் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. என் பக்கத்தில் 1000 பேரும், என் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது என்ன அணுகாது. நான் கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்படுவேன். ஏன்னா ஜெபிக்கிற ஒரு மனுஷனால தான் தைரியமாக நெஞ்ச நிமித்தி நடக்க முடியும். இன்றைக்கி நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக, அதுவும் சாதாரண ஜெபம் அல்ல, ஊக்கமுள்ள ஜெபம், ஆமீன், விசுவாசமுள்ள ஜெபம், அது பிணியாளியை இரட்சிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வார்த்தை ஆண்டவர் அபிஷேகம் பண்ண போகிறாரு. உங்கள் நாவை அபிஷேகம் பண்ண போகிறாரு. உங்கள் கண்ணை அபிஷேகம் பண்ண போகிறாரு. விங்கிள்ஸ்வர்த்துன்னு சொல்லக்கூடிய தேவ மனிதர் ஸ்மித் விங்கிள்ஸ்வர்த், இவருடைய கண்களை தேவன் பயங்கரமாக அபிஷேகம் பண்ணியிருந்தார். அவர் பிசாசுகளை உற்று பார்க்கும் பொழுது அந்த பிசாசுகள் ஐயோ அக்னி என்று கத்தி கொண்டு ஓடுமா. அந்த மனுஷனுடைய கண்கள், இயேசுவின் கண்கள் பதிந்திருந்தது. தேவ ஜனங்களே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசமுள்ள ஜெப பிணியாளியை இரட்சிக்கும். நெடுநாளாக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் ஜெபத்தில் கொஞ்சம் விசுவாசத்தை ஆட் பண்ணிக்கோங்க. சில நேரம் நம்ம வெறும் வார்த்தையை ஜெபிக்க ஆரம்பித்துருவோம். நேரம் ஜெபிக்கணும், ரொம்ப நேரம் ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு ஜெபித்துக்கிட்டே இருப்போம். ஆனால் விசுவாசம் இல்லாத ஜெபமாக மாறிடும். ஆண்டவர் சொல்கிறார், கொஞ்சம் விசுவாசத்தை அள்ளி போடுங்க. ஒரு டீயில் சீனி குறைஞ்சிட்டுனா ஒரு ஸ்பூனில் சீனி எடுத்து போடுறது போல், ஒரு குழம்புல உப்பு குறைஞ்சிட்டுனா ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பை ஆட் பண்ணுறது போல் உங்கள் ஜெபத்தில் விசுவாசத்தை ஆட் பண்ணி பாருங்கள். விசுவாசம் உள்ள ஜெபம் மலையை பெயர்க்கும். கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். எப்படி இந்த விசுவாசம் வருது? வசனத்தை கேட்கறதுனால உங்கள் இருதயம் நிரம்பும். வசனம் உங்கள் இருதயத்தை நிரப்ப உங்கள் வாயை திறக்கும் பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் வரும். அது பிணியாளியை இரட்சிக்கும். எப்படிப்பட்ட பிணியை இரட்சிக்கும்? வீட்டில் வேலை இல்லா திண்டாட்டம், வருமானம் இல்லா திண்டாட்டம், சமாதானம் இல்லாத போராட்டம், குடும்பத்தில் பிள்ளைகளுடைய போராட்டம், கணவர் குடிக்கிறது, இந்த மாதிரி போராட்டங்களை உங்கள் வாயின் வார்த்தையினுடைய ஜெபம் அவர்களுக்கு விடுதலை கொண்டு வந்துடும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, உங்கள் ஜெபத்தில் விசுவாசத்தை கூட்டிக் கொள்ளுங்க. உங்கள் ஜெபத்தினுடைய அந்த லெவலில் விசுவாச லெவலை கூட்டுங்க. எப்படி விசுவாசம் வருகிறது? விசுவாசம் கேட்கறதினால் வருகிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்கறதினால் வருகிறது. ரோமர் 10:10 சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால் வருகிறது. ஆம் தேவ ஜனங்களே, அதே ரோமர் 10:17 பாருங்கள், கேள்வியினால் விசுவாசம் வருகிறது. ஸோ இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தால் பிசாசானவன் ஓடிவிடுவான். இதை தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட விரும்புகிறார். இந்த மாதம், இந்த வாரம், ஒவ்வொரு நாளும் விசுவாசிங்க, பேசுங்க. வேதம் சொல்லுகிறது, விசுவாசித்தேன் ஆதலால் பேசினேன். விசுவாசம் உள்ளவங்க பேசுவாங்க. இருதயத்தில் விசுவாசத்தினால் நிரம்புங்க, வாயினால் பேசுங்க, சூழ்நிலையை மாற்றுங்க. உங்கள் முன்னாடி இருக்கிற எரிகோவை, உங்கள் முன்னாடி இருக்கிற செங்கடலை உங்கள் வாயை திறந்து பேசுங்க. எந்த ஊழியர்களும் எனக்கு சப்போர்ட்டாக வரலையே, நான் இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு ஜெபிக்கிறதுக்கு ஊழியர் வரலையேன்னு காத்து கொண்டு இருக்காதீங்க. ஏன்னா சில நேரம் ஆண்டவர் நம்மளை தனிமையின் பாதையில் நடத்துவார். ஆனால் ஏதோ விதத்தில் இந்த வார்த்தையை உங்கள் கிட்ட கொண்டு வருகிறார் அல்லவா, உங்கள் வாயை திறந்து யூஸ் பண்ணுங்க. உங்களை யாருமே விசிட் பண்ணாட்டியோ கர்த்தர் உங்கள் வாயை திறந்து ஜெபிக்க
அழைக்கிறார். விசுவாசத்தினால சூழ்நிலையை மாற்ற அழைக்கிறார். எல்லாரும் கண்களையும் மூடலாமா, செபிக்கலாமா? இந்த ஆரம்ப நாளில், இந்த 1வது நாளில் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று பேசுகிறார். உங்கள் இருதயத்துக்குள்ளாடி விசுவாசம் உள்ள ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவரே விசுவாசம் உள்ள ஜெபத்தை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ ஒவ்வொரு பேரையும் பலப்படுத்துங்க, ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிங்க, அவர்கள் வார்த்தை அபிஷேகம் பண்ணுங்க. ஆண்டவரே நீடித்த நாட்களால் திருப்தியாக்குங்க. அவர்கள் உம்முடைய விசுவாசத்தின் வல்லமையை காணட்டும், விடுதலையை காணட்டும், விசுவாசத்தை ஜெபித்ததனுடைய ரிசல்ட்டை காணட்டும், ஃப்ரூட் ஆஃப் த ப்ரேயரை பார்க்கட்டும், அவர்கள் ஜெபத்தினுடைய கனிகளை காணட்டும். இந்த புதிய நாள் இன்பமாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அவர்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்கட்டும். திருமண நாள், பிறந்த நாள், ஆண்டவரே குடும்பத்தில் என்னென்ன விசேஷங்கள் கொண்டாடுறாங்களோ நீர் கூட இருப்பீராக. காணா ஒரு கல்யாணத்தில் கூட இருந்த ஆண்டவர், சீரும் படகுல ஆண்டவர், அலைகள் அடித்த படகுல கூட இருந்த ஆண்டவர், பேதுரு தண்ணியில் முங்கும் பொழுது, கடலில் நடக்க முடியாமல் முங்கும் பொழுது கூட இருந்த ஆண்டவர், இவர்கள் கூட இருப்பீராக. சந்தோஷத்திலும் துக்கத்திலும் கூடவே இருக்கிற ஆண்டவர் கூட கரம் பிடித்து நடத்துவீராக. உங்கள் கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ப்ரேயர் டைம் குடும்பத்தாருக்கு அன்பின் வாழ்த்துகள். இன்று இரவும் விடுதலை ஜெபம் உண்டு. இன்னைக்கு கர்த்தர் அநேகருக்கு சுகத்தை கொடுப்பார். உங்கள் விசுவாசத்தை அனலாக்குவார். எல்லாரும் இணைந்து துதித்து ஜெபிப்போம், விடுதலை பெற்றுக்கொள்வோம். இந்த வாரத்துக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் தந்து நடத்துவார், ஆசீர்வதிப்பார். தேவ ஜனங்கள் எல்லாரும் இணைந்திருங்க. இன்று இரவு 9 மணி அளவில் உங்களை சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.